எனக்கு வந்து நான் வந்து சைல்ட் செக்ஸ் அபியூசர் சர்வைவர், ஓகேவா? ஸோ அதனால குழந்தைங்களோட நான் வேலை செய்யணும் அப்படின்னு. இந்த பொண்ணு வெளில போனாலும் சரி, எந்த அளவுக்கு நான் பையன் மேலே கேர் எடுத்துக்கணும் அதே அளவுக்கு தான் பொண்ணு மேலே கேர் எடுத்துக்குவேன். எப்படி போவேன், எத்தனை மணிக்கு திரும்பி வருவேன், அந்த டீடைல்ஸ் வாங்குறது பையன் கிட்ட வாங்குறது இல்ல. நீ போறியா? எங்க அண்ணன் இப்பெல்லாம் வீட்டுல கூட சொல்றது இல்ல. ஃப்ரெண்ட்ஸோட பைக் ஓட்டிட்டு வந்துட்டு பின்னாடி செல்ஃபி எடுத்து கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி 11 ஸ்டிச்சஸ் இங்க. எங்க மானம் போவோம், இது போவோம், தேவையில்லாம் பிடிக்காது, நான் ஒரு சாதாரண மனுஷன் அப்படின்ட்டு போயிட்டு. நிறைய இடங்கள் இது பற்றி கேள்வி எழுப்பப்படுகிறது. ஆணுக்கு ஒரு நீதி, ஒரு பெண்ணுக்கு ஒரு நீதியா? ஆணுக்கு ஒரு உரிமை, பெண்ணுக்கு ஒரு உரிமையா? இப்போ இந்த ஆண் பெண் பாகுபாடு, வேறுபாடு அப்படிங்கிறத பெரும்பாலும் நம்ம எங்கே கேள்வி எழுப்போம்னா பொது சமூகத்தில் கேள்வி எழுப்போம். கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லுங்க. இந்த பக்கம் அம்மா அப்பாக்கள்லாம் இருக்காங்க, இந்த பக்கம் அவருடைய பெண் பிள்ளைகள்லாம் இருக்காங்க. ஏன் இப்படி எங்களை பாரபட்சத்தோடு நடத்துகிறீர்கள் அப்படின்னு முதல் முறையாக நேரடியாக அம்மா அப்பாவிடமிருந்து அந்த கேள்வி கேட்குறாங்க. அவன் மேலே என்னடா காண்டு உனக்கு? இட்டுன்னு வந்து யார்கிட்ட மாட்டி விட்டுக்கிற? ஸோ அம்மா, அண்ணி, நான் எல்லாருமே ஃபாஸ்டிங் இருப்போம். ஆளாளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேலை அப்படின்ற மாதிரி ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபங்க்ஷன் டைம் பார்த்தீங்கன்னா நோம்பு இது மாதிரி நிறைய டைமில் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. அதுக்கு என்னங்கிறப்ப ஆனால் கொஞ்சம் சும்மா இருக்கியா, நானே ஏதாச்சும் வேலை செய்யவா அப்படின்னு சொல்லி கேட்கும். உடனே ஆம்பளை பையன் மாப்பு போடுறதா வேண்டாம். ஆனா அண்ணா வந்து லேட்டா தான் எழுந்து வரும். ஒரு வேலை செய்ய தயாரா இருந்தாலும் வீட்டுல அலோவ் பண்றது இல்ல. நான் ரொம்ப நாளா கவனிச்சிட்டு இருக்கேன், இப்படி ஒரு பாரபட்சம் எங்க வீட்டுல தொடர்ந்து காட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது என்ன? அந்த குடிமையை வாயாலே எப்படின்னே சொல்லு, சொல்லாம போ. உங்ககிட்ட சொல்லாம நாய் வேற யாருக்கிட்டே போய் சொல்லு. எங்க அப்பா ஊர்ல இருக்க கிணத்துல வந்து கயிறு கட்டி தம்பிக்கு வந்து ஸ்விம்மிங் கத்து கொடுத்தாரு. எனக்கும் அவனுக்கும் 3 வயசு தான் வித்தியாசம். பட் ஆனா என்ன விட மாட்டேன்ட்டாங்க. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. அதே மாதிரி கார் கத்துக்கிட்டது கூட ரொம்ப லேட்டா தான். அதனாலதான் அடிக்கடி இப்ப நான் கோடு போட்டுட்டு இருக்கேன். இல்லாட்டி கார்ல கோடு போட்டிருக்க மாட்டேன். ஓ அப்படியா விஷயம்? வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு தொடக்கலையா? ஏதாச்சும் ஒரு விஷயம் கேட்க போக கல்யாணம் ஆகி போக போறவ அப்படின்றப்போ பையன் இல்லன்றதுனால இது வேண்டாம். 2 பெண்கள் தான் சார் எங்க வீட்ல. என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? பையனே இல்லைனாலுமே அதை வச்சு பாரபட்சம். அந்த மாதிரி இல்லாத ஒரு விஷயமே வந்து பாரபட்சமா ஆகுது எங்க வீட்ல. யார் பத்த பிள்ளைங்க? வீட்டில் வந்து ஒரு இடத்துல கூட என்னோட பேரை வந்து ஆட் பண்ணவே மாட்டாங்க சார். ஒரு பைக் வாங்கினா கூட அதில் என் நேமை வந்து ஆட் பண்ணதே இல்லை. அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. கேட் இருக்கும் சார், வீட்டோட பேர்லாம் தம்பி பேர்ல தான் இருக்கு. அட்லீஸ்ட் கேட்லனாச்சும் என் பேரை போடுங்கன்னு சொல்லி கேட்டு. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டுல என்ன வண்டி இருக்கு? பைக் இருக்கா? ஆட்டோ இருக்கு, பைக் இருக்கு. அது வந்து எல்லாத்துலயுமே வந்து என் தம்பிக்கு தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். நல்லா இருப்படா போடா, ஒன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. எங்க வீட்லயுமே வந்து 2மே பெண் குழந்தைகள் தான். அதனால என்ன ஆகும்னா அங்க கம்பாரிசன், அந்த ஒப்பீட்டு அளவிற்கு அங்க ஒரு ஆண் பிள்ளை தேவைப்படுறான். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? நான் எந்த வேலையுமே செய்யாம ஒரு வேளை சோம்பேறித்தனமா இருந்தாக்கா, நீ என்ன ஆம்பளை பிள்ளையா ஏன் சோம்பேறித்தனமா இருக்கு அப்படிங்கிற கேள்வி வரும். சபா, இப்பவே கண்ணை கட்டுது. ஃபார் எக்ஸாம்பிள், நானும் என் தங்கையோ எழுந்து ஒரு ஷெல்ஃப் கிளீன் பண்றோம், இல்ல ஒரு பெருசா ஒரு லேடர் மாதிரி போட்டு வீட்டுல வேலை பாக்குறோம் அப்படின்னா ஆம்பளை பிள்ளைங்க கூட இந்த வேலையை செய்யாது, இந்த பிள்ளைங்க செய்யும். 6 மணி ஆயிருந்தாலே அத்தனை கால் வரும். ஆனா அவங்க வர 12, 1 ஆகும். வெளியே போறதே 11 மணிக்கு தான் போவாங்க. அதை பார்க்கல லைட்டா புறமே லைட்டா. என் பையன் எங்க வீட்டுல எல்லா வேலையும், ஹவுஸ் ஹோல்டர்ல இருந்து எல்லா வேலையும் செய்யறதுல இருந்து பாப்பா சமைக்கிறத விட அவன் சமைப்பான், எல்லாமே செய்வான். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. இன்இக்வாலிட்டி இருந்த மாதிரி நான் இந்த மாதிரி என் பசங்கள்ட்ட இன்இக்வாலிட்டி இருக்க கூடாதுன்னு தான் நான் அது பண்ணேன். இப்போ நான் வெளியில போறேன் அப்படின்னா 6 மணிக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த 6 மணிக்குமே 10 கால் வந்துரும். எங்க அண்ணன் இப்பெல்லாம் வீட்டுல கூட சொல்றது இல்ல, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அதே நான் போனேன்னா அதுக்கு முன்னாடி நாளே பெர்மிஷன் வாங்கணும். உண்மை. நம்ம வெளியில போனாலும் நம்ம குடுக்குற டீடைல்ஸ் இருக்குல்ல, எங்க போறேன், எப்படி வருவேன், எப்படி போவேன், எத்தனை மணிக்கு திரும்பி வருவேன், அந்த டீடைல்ஸ் வாங்குறது பையன் கிட்ட வாங்குறது இல்ல. ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. பொண்ணு மேலே கேர் எடுத்துக்கணும் அதே அளவு தான் பையன் மேலே கேர் எடுத்துக்குவேன். அவன் 7 மணிக்கு வரணும்னா என் பொண்ணு 7 மணிக்கு வீட்டுக்கு வரணும். எந்த அளவுக்கு நான் பையன் மேலே கேர் எடுத்துக்கணும் அதே அளவுக்கு தான் பொண்ணு மேலே கேர் எடுத்துக்குவேன். நான் வெளியில அனுப்புறது இதெல்லாம் வந்து இவங்க சொல்றாங்கன்னா பியூர்லி அவங்களோட செக்யூரிட்டி ரீசனுக்காக தானே தவிர, இந்த பொண்ணு இது நீ பொம்பளை பிள்ளை, நீ இப்படிதான் இருக்கணும், நீ ஆம்பளை பிள்ளை, உனக்கு என்ன வேணாலும் செய்யலான்ற மாதிரி எல்லாம் கிடையாது.
நீ உருட்டுமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. ஒரு வெளியில போறேன் அப்படின்றப்போ அங்க இருக்கிற உங்களுக்கு பதட்டம், ஏன் அவ்வளவு பதட்டம் வந்து உங்களுக்கு பையன் கிட்ட இல்ல? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். நான் வந்து அட்வொகேட் சார், லீகல் இஷ்யூஸ் நிறைய பாக்குறேன். இப்போ ஒரு இன்சிடென்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டே நடக்குதுன்னு வச்சுக்கோங்க சார். அட்வொகேட்டுக்குனால வெறும் கேஸா பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஓகே, இங்கு பேசியவர்களுக்கு யாருக்கு நீங்கள் பதில் சொல்ல விரும்புகிறீர்கள்? அதை விட வரேன்னா ஒன்று எனக்கு அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். ஃபங்க்ஷன் இருக்கு, நான் போயிட்டு வரேன்னு சொன்னான். முடிஞ்ச பிறகு எனக்கு கால் பண்ணுமா, நான் வந்து கூட்டு வரேன்னு சொன்னேன். அப்பா இல்லைன்ற ஒரு குறை இல்லாம நான் வளர்த்துருக்கேன். இருந்தாலும் அவன் வந்துட்டு டிஜே கேட்டா டிஜே கிளாஸ்க்கு அனுப்பணும், டான்ஸ் கிளாஸ்க்கு அனுப்பணும். 10 மாசம் சுமந்து பெத்ததுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. பைக் ஓட்டிட்டு வந்துட்டு பின்னாடி செல்ஃபி எடுத்து கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி 11 ஸ்டிச்சஸ் இங்க. இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி சார் நாங்க தனியா அனுப்ப முடியும்? நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. இந்த பார்ஷியாலிட்டி சின்னதா சோஃபார் தெரியுதுன்னா செலவு செய்யறது. பெண் பற்றிய தைரியம், அது 5 மணிக்கு அனுப்புற தைரியம், 1 மணிக்குனாலும் ஒரு ஆளை நம்பி அனுப்பி பயப்படாம நம்ம புள்ள வந்துருங்கிற தைரியம்லாம் இருக்கா சார்? எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். ஆணுக்கு செலவு செய்யறது ஒன்னா இருக்கு, பெண்ணுக்கு செலவு செய்யறப்ப அதுல சின்ன சுணக்கம் வருது. வந்து இதை நம்ம பாரபட்சம்னு சொல்ல முடியாது. இப்போ உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா வந்து சுதந்திரம் கொடுத்துருக்கோன்றத உண்மையை சொல்லணும். நான் படிக்கிறத பாரபட்ச காட்டின்னு தான் நான் அதுக்கும் பாயிண்ட் சொல்லுவேன். ஐயோ நானே வந்து மாட்டிக்கிட்டனே. அவனை பாத்தீங்கன்னா நல்ல பெரிய ஒரு 1 லட்ச ரூபா ஸ்கூல் படிக்க வச்சு பண்றாங்க. பாத்தீங்கன்னா என்னையெல்லாம் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்க வச்சாங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. நீங்க பாரபட்சமே பார்க்கல, நீங்க பார்க்கல சார். பள்ளிக்கூடத்திலே வந்துருச்சே. பள்ளிக்கூடத்தில் அதான் சொல்ல பொருளாதார வசதி ஒன்று. இதற்கு இது பதில் இல்லையே. நீ தனியா போய் பழகு, போல்டாரு அப்படிலாம் சொல்றாங்கல்ல. நான் சிஏ படிக்க வைக்கும் போது எனக்கு 5 மணிக்கு காலையில 6 மணி கிளாஸ், 5 மணிக்கு நான் தனியா தான் என்னை பஸ் ஏத்தி விடுவாங்க. அப்ப ஏன் நீங்க நீ மெட்ரிக்லயே படிக்க வச்சிருக்கலாமே? எஜுகேஷன்ல எனக்கு பார்சியாலிட்டி நடந்துருச்சுங்கிறவங்க யார் யார்? ஓகே, டக்குன்னு சொல்லிடுங்க. என்ன சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. பேரண்ட்ஸ் சொன்ன ஒரே ஒரு விஷயத்துக்கு இது சொல்றேன். அதாச்சும் விமனை வந்து ஒரு மேரேஜ் மெட்டீரியலாவே வச்சு அவங்க பேசுறாங்க. வேண்டாம், நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என்னைய கேனத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? உண்மை இல்லாம பொய்யா சொல்றாங்க. மாமியார் வீட்டில் போய் அந்த வார்த்தை வாங்கக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்கு தான் அவங்க சொல்லி வளர்ப்பாங்க. ஆனா என் தம்பி வந்து 2 லைன் ஸ்விட்ச் பண்ணான். அவன் வந்து இப்போ லா படிக்கிறான். இப்போ வந்து அவன் சினிமாக்கு பண்ணோம் அப்படின்னா ஓகே. என்னப்பா பண்ண சொல்ற? சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங் படிக்கிறேன்னு சொல்லும்போது வீட்டில் ஆஸ் யூஷுவல் மறுப்பு தெரிவிச்சாங்க. அந்த 2 வருஷம் நான் ஃபுல்லாக படிக்கும்போது எங்கள் அப்பா என்கிட்ட ஒழுங்காக மூஞ்சி கொடுத்து பேசல. கல்லஞ்சக்காரன் அவ்வளோ நேரம் கதறானே, கரையிறானா? இந்த கரியர் ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா எனக்கு ஒரு பாஸ்ட் இருக்கு. எனக்கு வந்து நான் வந்து சைல்ட் செக்ஸ் அபியூசர் சர்வைவர், ஓகேவா? ஸோ அதனால குழந்தைங்களோட நான் வேலை செய்யணும் அப்படின்னு படிக்கும் போதும் சரி, படிச்சு முடிச்ச அப்புறமும் இப்போ நான் வேலைக்கு போகும்போதுமே சரி, இப்போ எனக்கு என் வீட்டோட வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பே இல்லை சார். இப்போ வந்து எங்க மானம் போவோம், இது போவோம், தேவையில்லை. நீ இதை போய் ஊர் ஃபுல்லா சொல்லி என் மானத்தை வாங்குற. நீ வந்து இதை போய் படிச்சா நீ இதை பத்தி தான் இது பண்ணுவ. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. இதெல்லாம் ரிஸ்க், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நான் ஒரு சாதாரண மனுஷன் அப்படின்ட்டு போயிட்டாரு. ஏன் சார் கேவலப்படுத்துறீங்க? அதை தாண்டி கூட நீங்க வில்லிங்கா ஏன் இருந்தீங்க? நான் மாதிரி ஏன்னா எனக்கு நடந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது சார், அதனால தான் அந்த குட், வெரி குட். நல்லா இருப்படா, போடா. ஒன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சொசைட்டின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஐ மீன் பெண்களுக்குன்னு சொல்ல பர்டிகுலர்ஸ் ஒர்க் இருக்கு. அதை பெண்கள் கடைபிடிச்சு தான் ஆகணும். எனக்கும் தெரியல, உனக்கும் தெரியல, போடா கண்ணு மணிக்கிறா போடா. நீ எதுவுமே கிடையாது. சொசைட்டி கிடையாது. என்ன ஆகுனா ஒரு அப்நார்மல் சொசைட்டி இருக்கும். சபாஷ், சரியான போட்டு. ஆண்களை வந்து கிங், அதாவது கிங் மேக் ட்ரெஷரி. பெண்கள்லாம் குயின் மெயின்டைன் த கார்டன். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. ஒரு பெண் வந்து ஓகே புகுந்த வீடுக்கு போகணும், அப்ப இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, ஒரு பையனுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அப்ப நீ வந்து விளக்க ஏத்த கத்துக்கோ அப்படின்னு சொல்லி வளர்க்கறது இல்ல. பையனை மேரேஜ் மெட்டீரியலா பாக்குறது இல்ல. கல்ச்சர் நம்ம சொல்லி கொடுத்தா இருக்கோம். ஆணுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்? பொறுமையா பேசுவோமா? ஆணுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்? ராஜ் இன்னொரு தாட்டி அசிங்கப்பட்ட ஹேட்ரிக் ராஜ் விட்டுறாத. எஸ் ராஜ். வயசுல இருக்க பையனுக்கு கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு 5 வருஷத்துல 10 வருஷத்துல உனக்கு கல்யாணம்னா கல்யாணம் ரிலேட்டடா அவனுக்கு என்ன சொல்லி தரோம்? மறைமுகமா சில விஷயம் நம்ம சொல்றோம் சார். அந்த பெற்றோருடைய நல்ல குணங்களை அவன் எடுத்து ஆட்டோமேட்டிக் எடுத்துவான் சார். என்னடா நம்ம ஒண்ணு கேட்டா அவன் ஒண்ணு சொல்றான். அடேங்கப்பா, எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு. கலெக்ஷன் எகிரிரும்.